Hi friends, next நம்மளோட ப்ரோச்சஸ் ஃப்ரீ கிளாஸ்ல வந்துட்டு இந்த ஃப்ளார் தான் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல ஃப்ரீ ப்ரோச்சஸ் கிளாஸ் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய டீச் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்களும் போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃப்ளார் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ளார் பண்றதுக்கு நான் வந்து சாட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். சாட்டன் கிளாத்ல வந்துட்டு ஒரு 5 பீசஸ் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பீசஸுமே வந்துட்டு லென்த்தும் வித்தும் சேமா தான் இருக்கணும். அப்பதான் ஃப்ளார் வந்துட்டு நமக்கு ஈவனா வந்துட்டு கரெக்டா பெட்டல் ஷேப் வந்துட்டு மாறாம இருக்கும். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஃபேப்ரிக்கையும் எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு கிளாத்தை எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒன்னே பிளேஸ் பண்றோம். எப்படி நான் பிளேஸ் பண்றேன்றத இந்த வீடியோல வந்து எப்படி பிளேஸ் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நீடில் எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரெண்டு ஃபேப்ரிக்கோட எண்டு வந்துட்டு ரெண்டு ஃபேப்ரிக்கோட ஒரு கார்னர் தான் மீட்டா இருக்கும். அந்த மீட்டா இருக்க கார்னர்ல வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்வலா எப்பவும் போல கீழே இருந்து பாட்டத்துல இருந்து மேல வந்துட்டு நீடில எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் எப்படி இந்த வீடியோல வந்துட்டு நீடில் வந்துட்டு ஸ்டிச் பண்றனோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்க. இந்த டைப்ல ஸ்டிச் பண்ணாதான் இந்த ஃப்ளார் வந்துட்டு மேக் பண்ண முடியும். புரியலைன்னா நெக்ஸ்ட் ஃப்ளார் நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்றத வந்துட்டு டீப்பா வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது இப்ப ரெண்டு ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த ஃபேப்ரிக்கை அதே மாதிரி ஃபோல்ட் பண்றோம். ஃபோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா த்ரெட் நமக்கு வந்துட்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபிட் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் போட போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் வந்துட்டு மேக் பண்றது எப்படின்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு இது கார்னர் வந்தோடனே ஸ்டிச் போட்டு கார்னர் வந்தோடனே நீடில வெளியில எடுத்துறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபேப்ரிக் எடுக்கிறோம். ஃபோர்த் ஃபேப்ரிக்கை இதே மாதிரி ஃபோல்ட் பண்றோம். ஃபோல்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா எப்படி அந்த நீடில் எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கம் வந்துட்டு ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு மித்த ஃப்ளார் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கடுத்து அதே மாதிரி 5th ஃபேப்ரிக் எடுக்கிறோம். 5th ஃபேப்ரிக் எடுத்து நீடில் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல வந்துட்டு ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு யூஸ்வலா எப்பவும் போல ஸ்டிச் பண்ணனா இந்த இதையும் ஸ்டிச் பண்ணி ஃபைனலா வந்துட்டு நீடில வெளியில எடுத்துறேன். எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபைனலா எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பீஸோட ஒரு எட்ஜும் லாஸ்ட் பீஸோட ஒரு எட்ஜு மட்டும் ஸ்டிச் பண்ணாம இருக்கும். அந்த 2 எட்ஜை மட்டும் இப்ப சேர்த்து இந்த ஃபைனலா நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துலயும் வந்துட்டு இடையில லாக் பண்ணிடக்கூடாது. லாக் பண்ணோம்னா நம்மளால வந்துட்டு ஃப்ளார் வந்து மேக் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனலா இருக்கிற 2 பீசஸை மட்டும் எடுத்து ஃபைனலா நம்ம அட்டாச் பண்றோம். அட்டாச் பண்ணிட்டு அட்டாச் பண்ணோடனே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு எக்ஸோகன் ஷேப்ல வந்துட்டு கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு ஃபிங்கர்ல வந்துட்டு டைட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி த்ரெட்டை வந்து இழுக்கணும். கேர்ஃபுல்லா இழுக்கணும். த்ரெட் அறுந்துருச்சுன்னா அப்புறம் வந்துட்டு கஷ்டமாயிரும். அதனால வந்துட்டு த்ரெட் அறாம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எண்டில் வந்துட்டு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிட்டு இந்த ரா எட்ஜஸ் வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிடுறோம். இப்போ அந்த ஃப்ளாரை நம்ம எந்த ஃபேப்ரிக்ல வந்துட்டு பிளேஸ் பண்ண போறோமோ அந்த ஃபேப்ரிக்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு அங்கேயே 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு லாக் பண்ணிடுறோம். இந்த ஃப்ளார் வந்துட்டு நம்ம கிட்ஸ் ஃப்ராக்ல எல்லாம் கூட வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ப்ளவுஸ் லைன் இல்ல கிட்ஸ் ஃப்ராக்ல கூட யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சென்டர்ல வந்துட்டு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். சென்டர்ல யூஸ் பண்ற பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துக்கிறேன். சுத்தி இருக்க பேர்ல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸாவே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பாக்குறதுக்கு அப்படி எடுத்தோம்னா நல்லா இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெரிய பீடை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நீடில உள்ள குத்தி எடுத்துட்டு வெளியில எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சின்ன பீட்ஸ் வந்து ஒரு 6 or 7 பீட்ஸ் வந்துட்டு கோர்த்துக்கிறோம் நீடிலுக்குள்ள. நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகுதோ அத்தனை பீட்ஸ் வந்து கோர்க்கணும். எனக்கு வந்து இப்போ ஒரு 7-8 வந்துட்டு பீட்ஸ் தேவைப்பட்டுச்சு. நான் அந்த 7-8 பீட்ஸை வந்துட்டு கோர்த்துக்கிட்டு லாக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் எந்த இடத்துல நம்ம நீடில் எடுக்கிறோமோ அதே இடத்துல லாக் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப்ல வந்துடும்.
இந்த எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 2 பீட்ஸ்க்கு ஒர்க்கா வந்துட்டு அங்கங்க வந்துட்டு சின்ன சின்னதா ஒரு லாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டோம்னா அழகா ரவுண்ட் ஃபார்ம்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபிளார் கூட வந்துட்டு லீஃப் வந்துட்டு அட்டாச் பண்ண போறோம். இந்த லீஃப் பெட்டல் எப்படி மேக் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கொயரா தான் கிளாத் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர்ல வந்து என்ன பண்ணணும்னா எப்படி நான் ஃபோல்ட் பண்றேனோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்டிஃபா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டணும். அதுக்கப்புறம் அந்த கார்னரை ஒரு ஃபிங்கர்ல பிடிச்சிக்கிட்டு இந்த கார்னர் இந்த பக்கமும் இந்த கார்னர் இந்த பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த கார்னரையும் அப்படியே வந்துட்டு சுருக்கி நம்ம த்ரெட்டு போட்டு நாட் போட்டுரும். இது வந்து நம்ம நார்மலா பூ எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு 2-3 சுத்திட்டு பூ கட்டுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ரா எட்ஜஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ணிடுறோம். இந்த மாதிரி வந்துட்டு மேக் பண்ணா லீஃப் பெட்டல் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு 3 பெட்டல் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஃபிளார் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். இந்த மாதிரி தான் நான் பிளேஸ் பண்ண போறேன். பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுறணும். ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் ஆச்சும் டைட்டா போட்டு இதுக்கப்புறம் லாக் பண்ணணும். எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்றேன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டல் எடுக்கிறோம். பெட்டல் எடுத்து அந்த ஒரு ஃபிளாரோட ஒரு கார்னர் ஏதாச்சும் ஒரு கார்னர்ல வந்துட்டு வச்சுட்டு நம்ம ப்ளூஸ்லாம் வச்சோம்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறதோட கிராஸா வச்சோம்னா நல்லா இருக்கும். அந்த லீவ்ஸ் வந்துட்டு இப்படி கிராஸா பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ லீஃப் பெட்டலை வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு நல்லா லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு 3 லீவ்ஸையும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம். 2வது லீஃப் வந்து பக்கத்திலே பிளேஸ் பண்றேன். 3வது லீஃப் வந்து என்ன பண்றேன்னா 2 லீஃப் இருக்குல்ல அந்த 2 லீஃபுக்கும் சென்டர்ல வந்து மிட் பாயிண்ட்ல 2க்கும் சென்டர்ல வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபிளார் நமக்கு இப்படிதான் கிடைக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணாம இன்னும் கொஞ்சம் கூட வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த லீஃப்லயும் வந்துட்டு ஒரு 3 பீட்ஸ் வந்துட்டு கொறுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி கொறுக்கிறேன்றத பாருங்க. அந்த லீஃபோட பெட்டல் எண்டு இருக்குல்ல அந்த எண்டுல வந்துட்டு நீடில வெளியில எடுக்கிறோம். நீடில வெளியில எடுத்து ஒரு 2 பீடு இல்லைன்னா 3 பீடு. இந்த இடத்துல நம்ம கட் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட் பீடு இல்லைன்னா கொஞ்சம் லாங் பீட்லயே சின்ன பீடு இருக்கும்ல அந்த பீடு கூட யூஸ் பண்ணி ஒரு 2-3 பீடு வந்துட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ணாலும் கூட நல்லா இருக்கும். இப்போ நான் சென்டர்ல வந்துட்டு பீட்ஸ் யூஸ் பண்ணதுனால இங்க லீஃபுக்கும் பீட்ஸே யூஸ் பண்றேன். அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு லீஃபுக்கும் பீட்ஸே யூஸ் பண்றேன். இந்த மாதிரி வந்துட்டு 3 லீஃப்லயும் வந்துட்டு பீட்ஸ் கொடுத்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் வந்துட்டு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ரியலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ரோச்சஸ் கிளாஸில் இந்த மாதிரி இன்னமும் நிறைய நல்ல நல்ல ப்ரோச்சஸ் டிசைன்ஸோட நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. உங்களோட டவுட்ஸை வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் வந்துட்டு எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அந்த இதையும் பார்த்து நீங்களும் லேர்ன்